ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்எம் லைக். இன்றைக்கு எங்கள் சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்குமே வந்து ஒரு டெய்லரிங் வீடியோ தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்டி ஃப்ராக் சட்டை தான் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து வெளிநாட்டு ஆர்டர் தான் உண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியே இன்னொரு சட்டை, அதாவது வந்து முதல் நாங்கள் தைச்சிருந்தோம் சிவப்பு கலரில், வந்து கீழே ஃபுல்லாக வந்து சிவப்பு கலர் பார்டர், மேலே வந்து சிவப்பு கலர். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பச்சை. ஆனால் அதே மாதிரி சட்டையும் வந்து நாங்கள் துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் தைக்கிறதுக்காக. இன்றைக்கி நான் இந்த பச்சையில் தான் உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறேன். ஓகே, மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட் துணி எடுத்து வச்சிருக்கிறோம் கீழே சுருக்குக்கு, மற்ற வந்து கீழே ப்ரீல் மாதிரி பிடிக்கிறதுக்கும் நெட் துணி. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீக்வன்ஸ் துணி, வெல்வெட்டில் சீக்வன்ஸ் துணி, இது வந்து மேலே தைக்கிறதுக்காக. இது வந்து மேல் ப்ளவுஸுக்கு லைனிங், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே லைனிங், கீழே ஸ்கர்ட்டுக்கு லைனிங். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்ணாத்தி பூச்சி நாங்கள் தச்சு முடிய வந்து அந்த சட்டைக்கு ஃபுல்லாக வந்து வைக்கிறதுக்காக இந்த வண்ணாத்தி பூச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து முத்து வச்சு நாங்கள் அடிக்க போகிறோம். ஓகே, இதை வந்து என்னென்று கட் பண்ணி என்னென்று தைக்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லி காட்டுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து மேல் பொடியை வந்து கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இதை நாங்கள் வந்து எப்படி கட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். வளமாக தான் இப்போ 2-3 வீடியோ பார்த்துக்கிறாங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி மேலே வந்து கட் பண்ணுறேன்னு தெரியும். அதுக்கு எதுக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 16.5. அப்போ நாங்கள் வந்து 17.5 விடுவோம். வேணும்னு சொன்னால் தையல் இடவடியெல்லாம் சேர்த்து. ஓகே, மெட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷோல்டர் வந்து 15.75, 15.75 அதை பிரிச்சா அதுலேருந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் பதினாறு மட்டும் 8 ஒரு 7 நாங்கள் வந்து விடுவோம் ஷோல்டர். அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்பு சுற்றளவு 32. எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து விடுவேன். ஓகே, இடுப்பு சுற்றளவு வந்து 30. எக்ஸ்ட்ரா 2 இன்ச் மார்க் போடுவோம். இந்த ராசி 3.5. இப்போ நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த வந்து மார்க் பண்ணுவோம். 3.5 அரைவாசி வந்து 3.5. முன்கழுத்து இறக்கம் வந்து இது வந்து பின்பக்கம். முன்பக்கம் வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட் வாரபடியாக நாங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சு விட்டோம். இதை வந்து நம்ம இதில் பின்பக்கம் வெட்டுறேன். பின்கழுத்து இறக்கம் வந்து 5. இதுக்கு வீ கழுத்தண்டா தான் அப்படியா இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருந்தால் அப்படியா இருக்கும். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஓகே, இது வந்து நாங்கள் கொஞ்சம் தாட் எடுத்து வீயா வெட்டுறோம். ஏன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து வீயா எடுத்தால் வடிவாக இருக்கும். ஓகே, இதை வந்து இப்போ நாங்கள் கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கட் பண்ணுவோம்.
கழுத்தை கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து கட் பண்ணிட்டேன். நான் வந்து பின்பக்கம் சரி முன்பக்கம் சரி கவுண்டை கேட்க ஒரு கொஞ்சம் மேலே ஏற்றி இறக்கி வெட்டுவேன். அப்போ தான் வந்து இந்த ஷேப் கொண்டு வரும். இதே வச்சு நாங்கள் முன்கழுத்தையும் வந்து கட் பண்ணுவோம். முன்பக்கத்தை முன்னுக்கு வந்து பிரின்சஸ் கட் வரபடியாக கொஞ்சம் கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இதே அளவுக்கு வச்சுட்டு நாங்கள் வந்து கட் பண்ணுவோம். இதை வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் பிரின்சஸ் கட்டினபடியா. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ முன் கழுத்தை வந்து கட் பண்ணுவோம். என்ன டிசைன் இதுக்குமே வந்து ஒரு ஐங்கோன டிசைன் தான் தருது. அதனால் வந்து முன் கழுத்து இறக்கம் வந்து 5 டிசைன் வந்து இப்படி வரும். ஓகே, இப்போ நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பிரின்சஸ் கட் வந்து வளமையாக வந்து ஒரு 3.5 தான் தரும். அவங்களோட டாட்டின் அளவில் இருந்து ஓகே, இப்போ இதை வந்து மார்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மேலே வந்து கட் பண்ணிட்டோம். இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கத்தி இதில் வந்து வச்சு அது அளவுக்கு கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெயின் இதை வந்து நாங்கள் கட் பண்ண போகிறோம். இதை வச்சு கழுத்தை ஷேப்புக்கு வெட்டினீங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது வந்து இப்போ கையை கட் பண்ணுவோம். இதெல்லாம் டக்காண்டு வெட்டிடலாம். மற்றவங்களை நெட் கொஞ்சம் வெட்டுறது தான் பெட்டி ஒரு கரைச்செல்லாம் வந்து முடியும். நேற்றைய மாதிரி எல்லாம் வடிவாக நீட்டாக செய்து தான் கட் பண்ணுவோம்.
ஓகே இதை வந்து நம்ம கட் பண்ணி கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வந்தா 12 கை நினைவுல மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி கட் பண்ணி ஓகே இது வந்து இந்த எப்படி சுருக்கு வரும் இந்த வந்து கை வரும். ஓகே இது வந்து முன்னுக்கு ஒரு மணி நான் கையும் கட் பண்ணிட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து மேலுக்கு எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். இந்த கட் பண்ணி வச்சாச்சு தைக்கிறது அப்படின்னு காட்டுறேன். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழ் நெட் வந்து நாங்கள் இப்போ கட் பண்ண போகிறோம். கீழ் நெட்டும் வந்து கட் பண்ணி கீழே border அது borderக்கு வந்து ஃப்ரில்லும் வந்து நாங்கள் கட் பண்ணணும். அதான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே அதை நாங்கள் வந்து கட் பண்ணுவோம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நீளம் வெட்ட போகிறேன். துணி வந்து 2ஆம் மடிச்சிருக்குது. நீளம் வந்து 46 எங்களுக்கு 23 வச்சு வெட்டுவோம். ஓகே இப்போ வந்து கட் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக எனக்கு சுருக்கினா சரியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து அந்த கீழ் சுருக்குக்கு வந்து இது வந்து கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். சும்மா நார்மலாக விட்டு எடுக்கலாம். ஓகே இதில் போடலாம். அப்படி எல்லாம் 3 சென்டிமீட்டர் எல்லாத்தையும் சூமில் போட்டேன். இப்படியே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 3 சென்டிமீட்டரை இப்படியே பிரிச்சு நாங்கள் மார்க் போட்டு நாங்கள் கட் பண்ணுவோம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மார்க் போட்டு இதை வந்து நாங்கள் கட் பண்ணுவோம். முட்டு என்ன முட்டு. ஓகே இப்படி வந்து எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இந்த இதெல்லாமே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து வெட்டி வச்சுட்டோம். இதை இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சுருக்கி எடுக்க போகிறோம். சுருக்குற வந்து பெரிய மச்சால் தான் சுருக்க போகிறோம். உங்களை சின்ன மச்சால் மேல் போடி தச்சு கொண்டிருக்கிறோம். பாப்பா மங்கால என்ன பாடன் தைக்கவே இல்லை நான். ஓகே நான் ஜாயின் பண்ணிட்டு தாங்க நான் வச்சுக்கு. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் இதை தைக்க போகிறோம். இந்த லைனிங்கை வச்சு தைப்போம். இதில் வச்சு ஓகே இப்போ வந்து இதை நாங்கள் கட் பண்ணி திருப்புவோம்.
ஓகே இப்போ இந்த பக்கம் திருப்பி இதை தச்சுட்டு திருப்போம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பக்கம் திருப்பி கழுத்து ஷேப்புக்கு வந்துட்டு இதை நாங்கள் திருப்பி தைப்போம். ஓகே தைப்போம் நாங்கள். ஓகே இப்போ வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விடுவோம். ஓகே இப்போ வந்து நான் இதுக்கு சிப் தைக்க போகிறேன். சிப்புக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வளமையாக வந்து இந்த துணி விட்டு தான் தைக்கணும். ஆனால் இதை வந்து நான் சிப்பை மறந்து போய் தைச்சிட்டேன். அதனால் ஒரு துணியை ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் தைக்க போகிறேன். பாருங்க புரியும். ஓகே இதே மாதிரி மற்ற பக்கம் இப்படி வச்சு தைக்க உண்மை சரி. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் சிப்பம் வச்சு தைச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஓகே நீ வந்து நாங்கள் முன் கழுத்து தைப்போம். ஓகே இப்போ நாங்கள் இதை தைப்போம். ஓகே இதை வந்து வெட்டி போட்டு திருப்புவோம். அப்படி வந்து நாங்கள் தைச்சிட்டோம். வந்து அந்த ஷேப்புக்கு தைச்சி எடுப்போம். ஓகே இதை நாங்கள் கட் பண்ணுவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த பிரின்சஸ் கட்டை வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி மற்ற நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணுவோம் ஷோல்டரை. ஓகே நீ வந்து நான் கையை தைப்பேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படித்தான் வந்து ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் வந்து இந்த கீழ் பிளீட்டுக்கு வரும். பாருங்க சுருக்கி போட்டிருக்குறா. இஞ்சாலை வாசிட்டுக்குறா. இஞ்சாலை அடுத்துறோம்.
சின்ன சின்ன சுருக்குறாங்க. இவ்வளோ சுரிக்க முடியும். நாங்கள் தைக்கிறதுக்கு பார்க்கலாம். இங்கால ஃபுல்லாக வந்து பாருங்க, இது ஃபுல்லாக வந்து சுருக்கி எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இது கீழே வந்து இதை சுருக்கி எடுக்க, அதாவது உள்ளாயினிங்க சின்ன ஜலாவா சுருக்கி கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் சுருக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளோ தைக்க தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு அந்த ஃபுட் மட்டும் தூக்க தெரியுது இல்லை, அடிக்கடி இதை இப்படி தூக்கி இல்லை இப்போ நான் தான் தூக்குறேன். ஆனால் இப்படி தூக்கி கிடந்துருப்பேன் இல்லையோ, அதுதான் இப்போ எடுத்து விட்டேன். இப்போ இந்த ஃபுட் பண்ண 2 பேரும் கீழே காலால் தூக்க மாட்டாங்க, இந்த இதால் இப்படி தூக்கி அதெல்லாம் தூக்கினா ஒரு சரி ஓகே விடுங்க. சரி ஓகே, நான் வெள்ளத்துக்கு விட்டுட்டு நாங்கள் சுருக்கி எடுப்பேன். சரியா? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான். என்னென்னு சொல்கிறது, காலம் மாறும். நான் பிள்ளையா சுருக்கிட்டு நான் எங்கள் என்னோட சண்டை என்னென்னு சொன்னால், நான் சுருக்கிட்டுனா அப்படி வராதான், ப்ளீட் வந்தால் தான் நீட்டாக வருமா. ஓகே பாருங்க, அது பெருமையாக தான் இருக்குது. நான் தையல் பழகி, ஆனால் அவங்க வந்து எனக்கே தையல் பழக்கிறாங்கண்டேங்க. ஓகே பார்த்தீங்களா, இப்படி வந்து நாங்கள் சின்னனா ப்ளீட்டாக பிடிப்போம். அது அவாவையே விடுவோம், அவன் என்ன நீட்டாக பிடிப்பான். சரியா? நான் அந்த துணி நல்லா நீட்டாக ரெண்டு போட்டு கிடக்கிறேன். இது கொஞ்சம் விளண்டினாலும் நாங்கள் அது வாங்கினா அமெரிக்கன் கிரேப் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் சாஃப்ட், இது கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ அந்த கை தைக்க போகிறோமே என்னன்னு சொன்னால், இந்த பெம்பலண்டே பெரிய பெம்பல் போய் கொண்டு இப்படி தைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பிக் பாக்ஸுக்கு போவேனா கண்ணியாக காட்டுங்க சொல்லுவோம். சரியா? நான் பிக் பாஸுக்கு போவேனா, அப்படி போனாவா தாங்கள்லாம் இந்த ஃபேமிலியாக்கள் வரைக்கும் தானும் வேறு யார் வர போகிறீங்க? தியானாவும் சுரேஷனும் அஸ்மியும் வேண்டாமா இல்லை ஃபேமிலியாக வாங்க எல்லாரும். சரியா? சொல்லி கொண்டு நிற்கிறோம். பிக் பாஸை பார்த்துட்டு நான் பிக் பாஸுக்கு போனாவா தாங்கள்லாம் பெரியணுமா. அந்த நம்பிக்கை ஒன்று எதிர்காலத்தில் நாங்களும் போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இந்த சீசன்களை பார்க்க. என்ன சொல்றீங்க செல்லாக்கா? நான் அப்ப என்ன செய்தி வாசிப்பாளரோ ஒரு டிவிக்கு போகணும். யூடியூபர் இன்ஸ்டாகிராம் எடுக்கேன்னு யூடியூபரே மாதிரி எடுக்கத்தான் வேணும். எடுக்காடி நான் குழம்பு போனீங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்பேன். மற்ற வந்து ஒரு மீடியாவில் வேலை செஞ்சிருந்தா கட்டாயம் எடுப்பாங்க. கூடுதலாக நான் பார்த்த அளவில். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால், கையை வந்து இப்படி சுருக்கி தைச்சிட்டு கீழே வந்து மடிச்சு தைப்பேன். பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன எடுக்கிறாங்க, முக்கியமிக்க கதைக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன எடுக்கணும். சரியா? இந்த மக்களே பார்க்குற நீங்க எனக்கு ஓட் போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விஜய் டிவி இந்த கண்ணில் படம் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? இந்தியாக்காரன் பார்த்தா அது நம்பரை தாங்க நாங்கள் அப்ளை பண்ணுறோம் பிக் பாஸுக்கு. சியானா சொன்ன மாதிரி உள்ளுக்க போய் நான் வாய்காடுறாங்க அங்கேக்கா. அப்படி இல்லையாக்கா, நாங்கள் இப்போ இங்கே பாருங்க, இந்த எங்களோட கடையில் கேமரா இருக்காண்டே தெரியும் எங்களுக்கு. ஆனால் கேமரா இருந்தும் நாங்கள் எங்களுக்கு அந்த யோசனை கேமரா இருக்காண்டு இல்லை. அதே மாதிரி தானக்கா அங்கே போய் ஒரு கிழமை 2 கிழமைக்கு ஒரு கேமரா இருக்காண்ட ஒரு இது வரும். இந்த நெடுகளும் இப்போ 3 மாசமாக இருக்கிறாங்களுக்கு அப்படி ஒரு யோசனையே வராது. தங்கட உண்மையான குணத்தை காட்டுவீங்க. ஓகே, இப்போ வந்து இதே மாதிரியே மற்றதையும் தைப்பேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த கையை ஜாயின் பண்ணுவோம். அதை விட்டு அப்படியே கீழே ஜாயின் பண்ணுங்க. நெட் இல்லை, அப்போ ஜாயின் பண்ணி தான் ஃபுல்லாகக்கூடாது. அது இல்லை. ஓகே நல்ல பொம்பளை காட்டு. ஓகே, நாங்கள் தைப்போம்.
ஓகே இதே மாதிரி கையை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். ஓகே இப்போ எல்லாம் சுருக்கி முடிஞ்சு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அதாவது மேலே வந்து அப்படியே ஃபுல்லாக நீட்டுக்கு வந்து சுருக்கி எடுக்கிறோம் பாருங்க. இதுக்கு மேலே தான் நாங்கள் சுருக்கின சுருக்க வந்து கீழே அடியில் வைப்போம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வண்ணாத்தி குச்சி வளமையாக வந்து அந்த சட்டையை தச்சு போட்டு அடிச்சாங்க. இப்போ வந்து கீழே வச்சு ஒரு ஏன்னு சொன்னால் பாரம். அப்போ இதான்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். மாறி மாறி 2 பேரும் அடிக்கணும். நான் மலை மேலே வச்சு கொடுப்பேன். ஓகே நான் அடிச்சுருக்கேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைனிங்கையும் வந்து மேலே வந்து நாங்கள் சுருக்கினையும் வந்து சேர்த்து வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுவோம் முதல்ல. ஏன் அப்போ நீங்கள் வண்ணாத்தி பூச்சி அடிக்காம வந்து நீங்கள் வண்ணாத்தி பூச்சி நீங்கள் தான் சொன்னீங்க அடிங்க நீங்கள் அப்புறம் அடிக்காதீங்க, நீங்கள் கஷ்டம் பண்ணுறீங்க, நிறைய பிடிக்குமன்றீங்க. ஓகே இதை பார்த்தா கணக்கு இப்போ பார்த்தா நீங்கள் மற்ற பக்கம் எடுக்கணும். கணக்கு அடிக்கணும் மாதிரி கிடையாது. நாங்கள் சொல்லிக்க நீங்கள் கேட்குறீல. சரி உங்களோட இஷ்டத்துக்கு விட்டால் நீங்கள் பட்டு வருவீங்க தானே. சரி அது சரி. இன்னொரு விஷயம் எப்போயுமே வந்து நீங்கள் தைப்பீங்க தெரியுமா விட கொஞ்சம் விட்டுட்டு தான் தைக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த தையலுக்கு நாங்கள் தைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து விடாமையில தைச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் ஃபுல்லாக இங்கேருந்தே சுருக்கிருக்கிறீங்களா. இது வந்து அந்த இவ்விடம் மட்டும் விட்டுட்டு தைச்சிக்கணும். இல்லை 2 சைடும் விடணும். ஓ சிப்பெல்லாம் இப்போ தைக்க போகிறோம்னு சொன்னால் 2 சைட்டுக்கும் முடியல. அந்த சிப்பெல்லாம் வந்து நாங்கள் தைக்க போகிறோம்னு சொன்னால் இந்த சுருக்குக்குள்ளே தைக்கல. அதை அப்போ நீட்டாக வரணும். இல்லை நீங்கள் இப்போ தைங்க, பிரச்சனை இல்லை. அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைப்போம். அவுக்கிறனாலும் அவுக்கலாம் 2 சுருக்கு. உங்களுக்கு அவுக்க கஷ்டம்னு சொன்னால் இந்த இதில் வச்சு தைங்க. இப்படி இங்கே வச்சு தைங்க. சரி கொஞ்சம் சுருக்குங்க. அதனால குலாம் தையல் டோலிக்கு போனால் குலாம் மிஞ்சி சரியே. ஆனால் கொஞ்சம் நுனியில் வச்சு தைக்க, கொஞ்சம் நுனியில் வச்சு தைங்க. இப்படி சரியே நுனி வச்சு தைக்கிறேன். ஓகே என்ன தைக்க தனியாக விட்டால் தான் நான் தைப்பேன் தெரியுங்க. செய்யா உங்களுக்கு நாங்கள் வந்தால் முருக்குறோம். இதை வந்து இதோட லைனிங்கோட வச்சு தைச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். இதை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பக்கம் ஒற்றை பக்கம் நான் வந்து தச்சிட்டேன். இப்போ இதை வந்து நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். ஒற்றை பக்கம் நான் வந்து மூட்டிட்டேன். இதை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். சரி மட்டும் காட்டிக்கிட்டு ஓகே இப்போ வந்து நாங்கள் இதோட சேர்த்து இதை வந்து ஜாயின் பண்ணோம். இதுக்கு வந்து மார்க் போட்டிருக்கிறேன் இந்த சென்டருக்கு. ஓகே இதை வந்து இதை வச்சு நம்ம தைப்போம். களைச்சி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கச்சான சாப்பிட்டு வீடியோ எடுத்து. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவேசன் முருவண்டி கச்சாமாயை கொண்டு பார்த்தீங்களா பாசக்கார மச்சாலை நம்ம உடைச்சி தர நாங்கள் இப்படி சாப்பிட்டு தைக்கட்டோம்.
ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபுல் இப்படி இடுப்போட வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இனி வந்து இந்த வண்ணாத்தி பூச்சி அடித்து முடிய கீழே வந்து ப்ரில் அடிப்பேன். ப்ரில் அடித்து முடிஞ்சு சைட் அடித்த சொன்னால் இந்த சட்டை வந்து ரெடியாயிரும். இதில் வந்து ஒரு பார்டர் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து முதல்ல வண்ணாத்தி பூச்சி எல்லாத்தையும் பற்றி இதில் அடிப்பேன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் இந்த வண்ணாத்தி பூச்சியை வந்து அடித்து கொண்டுருக்கோம். அடித்து போட்டு காட்டுறோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த வண்ணாத்தி பூச்சி அடித்து முடிஞ்சது. இப்போ இந்த ஃப்ரீலில் வந்து கீழே வந்து வச்சு தைக்கிறோம். நேற்று வச்சு நான் அதுலேயே பேசுகிறோம் சொல்லிட்டேன். பேக்குக்கு எடுத்து வச்சோன்னு சொல்லிட்டு எடுக்காம வச்சுருக்கேன். நீட்டாகுது. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவுன் ஃபுல்லாக வந்து தச்சு முடிஞ்சது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்ணாத்தி பூச்சி அடிச்சு, அதாவது வந்து வடிவாக கழுத்து ஷேப் எல்லாம். இது வந்து முதல்ல ஒரு சிவப்பு கலர் கவுன் தச்சிருப்பேன். அப்போ அதே பார்த்துட்டு தான் ஓடுறது வந்தவே இல்லை. அதிலே அந்த சிவப்புலேயே வந்து அதே மாதிரி ஒன்று, இந்த பச்சை கலரில் ஒன்று. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பச்சை கலர் தச்சு முடிச்சுட்டோம். பாருங்க, இந்த மேலே இந்த துணி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடுப்புக்கு இந்த லேஸ் வச்சுருக்கேன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த வண்ணாத்தி பூச்சி, அதாவது வந்து டார்க் கலருக்கு லைட் கலர் வண்ணாத்தி பூச்சி வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொன்னால் கீழே வந்து இந்த ப்ரில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் சம்டைம் வந்து எனக்கு துணி எவ்வளவு இப்படி சட்டை தைக்க எவ்வளவு துணியக்கா முடிகிறது ரெண்டு கேட்டால் சில இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துணி வந்து 20 மீட்டர் வந்து 22 மீட்டர் கிட்ட முடிஞ்சது. மேலே வந்து சுருக்கி இந்த கீழ் சுருக்குறதுக்கு. அப்போ சில பேருக்கு வந்து நாங்கள் சொல்லிக்க விடாங்க, அது என்னத்துக்காக இவ்வளோ துணி இத்தனை மீட்டர் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் வேண்டி தந்து தைக்க தான் அதை வந்து தெரியும். பாருங்க, கீழே ஃபுல்லாகவே வந்து நாங்கள் 4 லைன் வச்சுருக்கோம். இதுக்கு 1 2 3 4. ஓகே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அப்படியே பின்னே காட்டுவோம். பின்னுக்கு போ வைக்க, பின்னுக்கு வந்து போ வந்து பி கழுத்து. இது வந்து சிட் வச்சிருக்கிறேன். கலட்டி போட்டுறதுக்கு ஈஸியாண்டு. என்னென்னு சொன்னால் சிவப்பு சட்டைக்கு நான் வந்து சிட் வைக்கையில் அப்போ கொஞ்சம் கலட்டி போட்ட ஆளுக்கு வந்து கஷ்டமாக இருந்தனால நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு சிட் வச்சிருக்கிறேன். சிட் வந்து நாங்கள் போடைக்க வந்து சுகமாக இருக்கும். ஓகே, மற்ற வந்து பின்னுக்கு போ ஒன்று வரும். போ வந்து நாங்கள் என்ன தைக்கையில் இன்றைக்கு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். போ வளமையாக நான் எப்படி தைக்கிறோனோ அதே மாதிரி தான் தைச்சி. போ வந்து பிரிம்பா, இந்த சிட் பூட்டோட தானே பிரிம்பா வந்து நாங்கள் வந்து போவை அப்படி குத்துற மாதிரி வைப்போம். ஓகே பார்த்தீங்களா, கவுன் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. தேடியாக இருக்கேன். பார்த்தீங்களா? ஓகே, இதே மாதிரியே சிவப்பு கலர் கவுன் வந்து தைக்கணும். இதே மெத்தட்லாம் தைப்பேன். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கவுன் இருக்குது. இப்போ வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 ப்ரோ. இன்னொரு கவுன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துருக்கு. அதையுமே உங்களுக்கு வந்து நாங்கள் தைக்க வந்து போட்டு காட்டுறேன். என்ன டிசைன் வந்து அடுத்தடுத்த வீடியோ தெரியாதா உங்களுக்கு? தையல்காரருக்கே தெரியாதாம் என்ன டிசைன். அதாவது வந்து என்னது மாமை, அதாவது வந்து அந்த மீன் உடுப்பு மாதிரி துணி எல்லாமே யாழ்ப்பாணத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த டிசைனை காட்டன் அது இருக்குது. அந்த உடுப்புக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணணும், பின்னுக்கு பேர் அடிக்கும். பெரிய வேலை ஒன்று இருக்குது. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரித்திகோட பர்த்டே முடியத்தான். ரித்திகோட பர்த்டே வந்து 22ஆம் தேதி. அதுக்கும் பிறகு தான் அதை தொடங்குவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டை ஃபுல்லாக வந்து தச்சு முடிஞ்சிது. ஓகே, இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். உங்களுக்கும் யாருக்காக தேவைன்னு சொன்னால் ஆர்டர் தரலாம். அழகாக வந்து உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தச்சு தருவோம். ஓகே, பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று அந்த வீடியோலையும் வந்து நேற்று அந்த உடுப்பு தைச்சது, இன்றைக்கு வந்து இது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொண்டு வரோம். ஒரு நாளையில் வந்து ஒரு சட்டை தச்சு முடிக்கிறதுக்கு. ஆனால் இதையும் விட டைமை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் பழைய வந்து டைமை குறைச்சி கொண்டு போவோம். ஓகே, 3 பேர் நிற்கிறபடியாக உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலந்த மாதிரி வேலை செய்கிறபடியாக சுகமாக இருக்குது. அதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் ஸ்ரீ. பாய்.